ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்து நாம் வழங்குவதில்லை. நம்ம ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஜேர்னி, ஓடிடி ஃபேமிலியோட ஒரு ஜேர்னி தொடங்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய ஆதரவு இருந்தது. அதற்குன்னு ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம்லேயும் அண்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் இணைஞ்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு உண்டான அப்டேட்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வியூ நம்ம அதில் அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா ஒரு வெபினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கு. ஸோ அதோட தகவல்கள் எல்லாமே நம்ம அதில் தான் நமக்கு வரும். ஓகே, நம்மளுடைய கட்டண பயிற்சி மே 30th ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். லவ் லெட்டர் எழுத சொல்லியிருந்தோம். அந்த லவ் லெட்டர் அதோட டேட்டாஸ் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். இப்போ இதில் பாருங்கள், 19ஆம் தேதி இதுதான் இந்த அதாவது இது மந்த்லி எக்ஸ்பைரி ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயாச்சு. இருந்தாலும் இது ஃபுல்லாக ஆக்டிவ் ஆனது லாஸ்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சு 19ஆம் தேதி தான் நமக்கு முடியுது. அப்போ இதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு உண்டான க்ளோசிங் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 23,600. இதை நோட் பண்ணி எழுதி வச்சு பாருங்க. ஸோ இதோட டோட்டல் ப்ரீமியம் 441 ரூபாய். இதோட ரேஞ்ச் டோட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,041, 23,159. ஸோ 23,600 அப்படிங்கிறது அப்போ அட் த மணியோட வேல்யூ 0 எப்போனோ எக்ஸ்பைரி. ஏன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பைரி தானே. ஸோ எக்ஸ்பைரி எப்போ இது 0. ஆனால் இப்போ என்ன இருக்குது, நமக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஏன்னா 19ஆம் தேதி தானே முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஃபுல்லாகவே எக்ஸ்டென்சிக் வேல்யூ. அப்போ இதற்கு வேல்யூ வேணும் அப்படின்னா 23,600 கால் 226 ரூபாய்க்கு முடியும்னா மார்க்கெட் எங்கே இருந்திருக்கோம்னா 23,826 அப்படின்னு ஒரு ரேட் இருந்திருக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 23,600 புட்டு 215 ரூபா வேணும் அப்படின்னா 23,385 முடியணும். ஸோ இது டோட்டல் ப்ரீமியம், இது தனிப்பட்ட செல்லர் ப்ரீமியம். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக இவங்க ரெண்டு பேருமே இதை ஒரு லாங் ஸ்ட்ராடல் ஆர் ஷார்ட் ஸ்ட்ராடலாக நான் கம்பைன் பண்ணி இந்த டோட்டல் ப்ரீமியத்தை எடுத்துக்கிறேன். ஸோ 23,600 காலுக்கு 441 ரூபாய் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட வேல்யூ 24,041 வருது அப்பர் சைடு. அப்படியே அடுத்தது 20ஆம் தேதியோட க்ளோஸ் 23,650. அதோட டோட்டல் ப்ரீமியம் 407. அப்போ இங்கே 441 ரூபாய் இருந்தவங்க இங்கே 407. அப்போ என்னன்னா நம்ம கிட்ட ஒரு 30 ரூபாய் இல்லை 34 ரூபாய் டிகே நடைபெற்றிருக்கு. ஆனால் மார்க்கெட் என்னன்னா 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான் கணக்கு. அப்போ 50 பாயிண்ட் ஏறி இருக்கு, டிகே 34 பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கே 23,241 டு 24,057. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் 23,650 காலோடைய ப்ரீமியம் 23,650 புட்டோட ப்ரீமியம் மைனஸ் பண்ணி நீங்கள் டேட்டா வச்சுக்கோங்க. அடுத்தது 21ஆம் தேதி அதே 23,650. அப்போ என்ன ப்ரீமியம் இருந்திருக்கு, 341 ரூபாய் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் பருத்தி மூட்டை குடோன்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் 407 ப்ரீமியம் 342. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 65 ரூபாய் டிகே நடந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது 22ஆம் தேதி 23,750. அப்போ முந்தைய நாளை விட மார்க்கெட் ப்ளஸ் 100 பாயிண்ட் முடிஞ்சிருக்காங்க. அப்போ இங்க ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் சாரி டோட்டல் பிரீமியம் 342ங்கிறது இங்க 281 மாறிடுச்சு. அப்போ 60 பாயிண்ட் டிகே ஆயிருக்கு. அப்போ பிரீமியம் பாருங்க 23,469 டு 24,031. அடுத்தது 25ஆம் தேதி நேற்று முடிந்தது. அப்போ நேற்று முடிந்த இடத்துல பாருங்க இந்த 24,050ங்கிறது அட் த மணி. அதற்கு முன்னாடி 24,750. அப்போ 300 பாயிண்ட் மார்க்கெட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. அப்போ ஏடிஎம் அதாவது டோட்டல் பிரீமியம் 281 இருந்து 167. அப்போ உங்களுக்கு தெரியுது படிப்படியாக இது இறங்குது. எதை நோக்கி இறங்குதுன்னா 0வை நோக்கி மூவ்மெண்ட் ஆகுது. அப்போ இதோட டோட்டல் பிரீமியத்தை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது நான் என்ன இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா
நேற்றைக்கு முந்தைய அதாவது வர்த்தகத்தோட க்ளோஸ் 23,750. அதோட டோட்டல் பிரீமியம் 280 அதை நான் ப்ளஸ் பண்ணி இங்கே ஒரு டேட்டா போட்டு வச்சுட்டேன். அதுதான் 24,030. அது என்னன்னா 23,750 காலுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ, டோட்டல் பிரீமியமை இன்ட்ரென்சிக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி நான் இங்கே போட்டு வச்சிருக்கிறேன். அது எப்படி இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே இங்கே புரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஏறிட்டாங்க, திருப்பி அந்த இடத்துலயே இம்பாக்ட் பண்றாங்க, திருப்பி ஏறுறாங்க, திருப்பி அந்த இடத்துல இம்பாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வராங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் அதோட இம்பாக்டை புரிஞ்சுக்கும். அப்ப நேற்று வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல் நோக்கி போயிருக்காங்க. மேல் நோக்கி போகும்போது புட்டோட பிரீமியம் டிகே ஆகும், கால் பிரீமியம் வந்துட்டு அப்ரிசியேஷன் ஆகும். அப்போ புட் ஆப்ஷன் பிரீமியம் இன்னைக்கு டிகே ஆனதுனால திருப்பி இன்னைக்கு டிகே ஆனா சப்போஸ் இங்க செல்லருக்கு வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அப்போ செல்லர் வந்து டிகே ஆயிருக்கு, அப்போ அவங்க செல் அடிச்ச பிரீமியம் இன்னைக்கு நல்லா டவுன் ஆயிருக்கு. அப்போ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத யோசிக்கணும். அப்போ அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பாக்டட். அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்தாலே அவங்களுக்கு டிகே ஆனதை அதை கவர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதை அதை ஸ்டேபிளா இருக்கணும், நிலையா இருக்கணும். ஸோ இதை லைவ் மார்க்கெட்ல நீங்க வந்து செக் பண்ணிட்டு வரணும். இதுதான் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் லெவல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணுங்க. இதைத்தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பா, ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும், ஆனா அந்த டயத்துல அது ஞாபகத்துக்கு வராது. ஸோ அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு 9:35 நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு 9:35 நம்ம கொடுத்த டேட்டா. இந்தியா ஃபிக்ஸ் வந்து அப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. 24,000 கால் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து ஸ்ட்ராடல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நேற்றைக்கு முந்தைய நாள் 23,750 க்ளோஸ், அதன் ஆடட் பிரீமியம் 280. ஸோ 23,750 கால் 280 ரூபாயை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா, அவ்வளோதான் இங்கே லாஜிக்காக. ஏன்னா இதான் இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த டேட்டா 24,030 நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இதே பேஸ் நமக்கு என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் மார்னிங் வீடியோஸ்லேயே நம்ம கொடுக்குற இம்பேக்டட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட பேரல் ஏரியா எல்லாமே விலாவாரியாக நம்ம போட்டு அது எப்படி கணக்கீடு பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் போட்டு மார்க்கெட் வந்துட்டு 24,026 அந்த ரேஞ்ச் நமக்கு பேரல் ஏரியா நான் கொடுத்துட்டேன். 24,011 டு 24,026 மார்க்கெட் பாருங்க. அதற்கு மேலே இருக்கிறவர் என்ன மாதிரி இருந்திருக்காங்க, அதற்கு கீழே. நிறைய பேர் நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறத கடைபிடிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா வந்து ஆர்டர் பிளாக்னு எடுத்துக்குவீங்க. நான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் சரி ஆர்டர் பிளாக்கையும் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா பேரல் லைனாக எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக்கை நான் கண்டுபிடிக்கிறேன், அதோட புட்டோட லோவை மைனஸ் பண்ணிக்கிறேன், மார்க்கெட்டோட லோ ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன், அதோட லோ ஸ்ட்ரைக்கோட என்ன பண்றேன், காலோட லோவை ஆட் பண்றேன். ஸோ அப்படித்தான் இங்க போட்டிருக்கேன். அதான் விரிவானவே நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம மிட் பாயிண்ட்டை, மார்க்கெட்டோட மிட் பாயிண்டா எடுத்து மார்க்கெட் அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம இம்பாக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது 23,750 கால் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அது என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். 23,750 கால், இந்த 280 ரூபா நம்ம போட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் வந்துட்டு 280, இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃபார்மேஷன் இங்கே நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்காங்க, இது நடக்கும்போது நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற பதிவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் மேலே போகும்போது 24,000 புட்டோட ஹை வந்து நமக்கு 80 இருந்தது. ஸோ அதனால அதுக்கு மேலே இவங்க நிலை பெறாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் இவங்க 80 டு 105 மட்டும் போனாங்க. ஆனால் 80க்கு மேலே நிலை பெறாமல் கீழே வந்துட்டாங்க. அப்போவே என்ன அர்த்தம், இவங்க கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. அது ஒன்று கொடுத்துருக்குறோம். அடுத்தது பாருங்க, இந்தியா விக்ஸ் -5 ஆப்ஷன் ஷேலர் தாக்கம் இருக்கு 9:53. ஏன்னா கால் சைடு புட் சைடு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்காங்க. இந்தியா விக்ஸ் -7% மட்டும் போனாங்க.
இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 மணிக்கு என்ன குடுத்திருக்கேன் அப்படின்னா, அட்டவணைய நான் குடுத்திருக்கிறேன். 24,000 புட் அண்ட் இது ஒரு ரிவர்சபிள் மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு குடுத்துட்டு, இதில் யார் ப்ரீவியஸ் க்ளோஸ் விலை பெறுகிறார்களோ அவர்தான் பலம். அதனால் இப்போது அனைவரும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று ஆய்வு செய்வோம். அப்ப நம்ம எங்க குடுத்துட்டோம்? 10 மணிக்கே குடுத்துட்டோம். ஓகே. அடுத்தது இந்த அட்டவணை மாற்றம் ஏற்படுதுங்க. அட்டவணை மாற்றம் ஏற்படும் போது என்ன ஆகுது? 24,000 கால் அப்புறம் அந்த மல்டிபிள் ஹெட்ஜா இருந்தது. இங்க பாருங்க. 24,000 புட் 24,100 கால் ஸ்ட்ராங்கலா ஃபர்ஸ்ட் மாறுது. அந்த ஸ்ட்ராங்கலா மாறினதுமே அதோட அப்டேஷன் கொடுத்துட்டு 24,050 மிட்டாக இருக்க முயற்சி செய்கிறார்கள். அதனால் 24,050க்கு மேல் அல்லது கீழ் சந்தை பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு பேரல் லைனும் 24,025 மார்க்கெட் மிட்டும் அதவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க 1 மணிக்கு இந்த பதிவு 24,050 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல் வந்துள்ளது. நிலை பெற்றால் சந்தை தாக்கம் கீழ் நோக்கி அமையலாம். ஏன்னா நேத்து வந்து புட்டோட டிகே, நேத்து புட்டோட பிரீமியம் எல்லாம் டிகே நடந்தாச்சு. அப்ப இன்னைக்கும் டிகே நடக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் வந்து நேத்து முடிஞ்சது பாத்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலிட்டி வந்துட்டு கால் சைடு இருந்து புட் சைடு ரொம்ப கம்மியா இருந்தது. அப்ப என்ன ஆச்சு? அங்க ஃபுல்லா பிரீமியமே ஃபுல்லா க்ளோஸ் ஆயாச்சு. அப்ப அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல அவங்க தக்க வைக்கிறாங்க அப்படினால, ஏன்னா இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியா இருக்கிற பக்கம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா பிரீமியம் அதுக்கு முந்தின நாள் டிகே ஆயிருந்தா அவங்க ஃபேவர் சைடு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்குண்டான இன்டென்ட் என்ன பண்றாங்க? அப்ப நேற்று டிகே நடந்தது. அப்ப அதிகமாக இன்னைக்கு வந்து அந்த புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன இம்பாக்ட் பண்றாங்க? அப்போ புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல் நிலை பெற்றால் புட் கவரிங் ஏற்பட வாய்ப்பு. அப்போ அவங்க புட் செல்லரா இருக்கிறவங்க அவங்க கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா. ஸோ அவங்க கவர் பண்ணனதுக்கு அப்புறம் என்ன இம்பாக்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, நான் இந்த பதிவு கொடுக்கும்போது 24,050 ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல வந்தாச்சு. 24,000 புட் வந்து 45 ரூபாய் இருக்கிறாங்க. கால் வந்து 23 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் ஏரியா 24,000 புட்டோட இம்பார்ட்டன்ட் ஏரியா 30 டு 40ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ 45 ரூபா இருக்கிறாங்க. 24,000 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். அப்போ அது கழிச்ச 23,985. மார்க்கெட் அதற்கு கீழே வந்ததுமே அப்போ 24,100 புட்டோட லோ 53. அப்போ 24,050க்கு கீழே இருக்கும்போது செல்லிங் பிரஷர் வந்தாச்சு. அப்போ 23,985க்கு கீழே என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு மார்க் பண்ணிடலாம். அப்ப இந்த ஏரியா நேற்று 23,750 காலுடைய டோட்டல் பிரீமியம், அந்த ஆடட் பிரீமியம் 218. அப்ப அதுக்கு மேல இருந்தா என்ன நடக்குது அப்படிங்கிறதையும், இவங்க இன்னைக்கு 24,000 புட், ஏன்னா டேபிள்ல ஒரே ஒரு புட் ஆப்ஷன், மற்றதெல்லாம் கால் ஆப்ஷனுங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, 24,000 புட் ஒரே ஒருத்தர் தனியா அதிகமா இதா இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா கால் ஆப்ஷன்ஸா இருக்கு. அப்ப இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கால் செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கும்போது என்ன ஆகும்? இது ரிவர்சபிள் மல்டிபிள் ஹெட்ஜ், அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த டயத்துல இது நம்ம பண்றோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்து அப்ப இதை ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம்? இன்ட்ரென்சிக் வேல்யூவாவே கன்வெர்ட் பண்றோம். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த பதிவே கொடுத்துருக்கோம். அப்போ 24,000 புட்டோட லோ 15 ரூபானா 23,985க்கு கீழே இருக்கிற வர இதோட லோ 15 ரூபாய் அப்படிங்கிறது எப்படி பிரேக் ஆகும்? இது ஒரு கொஸ்டின் மார்க் கேள்வி. அப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ எடுத்துட்டோம். அப்ப இவன் 15 ரூபாய்க்கு கீழே இருக்கிறானா, அப்ப மார்க்கெட் 23,985 கீழே இருக்கிறவரை இவன் லோ பிரேக் பண்ண மாட்டானே. ஏன்னா 24,000க்கு மேல மார்க்கெட் முடிஞ்சாதான் இந்த 24,000 புட் என்னவா மாறும்னா ஜீரோவா மாறும். ஏன்னா அதுதான் ஓடிஎம் புட்டா மாறிடுமே. அப்போ இவங்க அந்த லோ பிரீமியத்துக்கு கீழே இருக்கிறவரை இவன் லோ பிரேக் பண்ணாது அப்படிங்கும்போது அங்க ஃபோர்ஸ் வருமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல டிகே ஏற்பட்டவன், நேத்தும் டிகே இன்னைக்கும் டிகே ஏற்பட்டவன் ஒரு இம்பாக்ட் ஏற்படுறான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களை எல்லாமே நேற்று கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கால்குலேட் பண்ணியிருந்தீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. நீங்க வந்து எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படிங்கிறதா இங்க முக்கியமே. அப்படி பார்த்தா நமக்கு
நிஃப்டி. ஏன்னா இது எவ்வளோ தூரம் நீங்க வந்து ஒர்க் பண்ணி மார்க்கெட்ல பார்த்து பார்த்து பழகுறீங்களோ அப்பதான் இது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இது ஃபுல்லா மேக்ஸ். அப்ப மேக்ஸை வந்து நம்ம இத்தனை நாள் சார்ட்ல உங்களுக்கு காமிக்காம இருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு அது சார்ட்ல காமிக்கும் போது உங்களுக்கு எளிதா புரியும். நிறைய பேர் சொல்றதுனால தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 24,050 எக்ஸ்பெரி நம்ம எடுத்துட்டோம். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 80 அப்போ 24,050 பிளஸ் 80 அப்போ 24,130. அடுத்தது 160னா 24,200. இதை ரூ. 80 மைனஸ் பண்ணா 23,970. அடுத்து 23,900 890 கூட வச்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்காங்க? அப்போ நான் என்ன பண்றேன், 900 புட்டையும் 900 காலையும் 24,200 புட்டையும் எடுத்துக்கிறேன். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் ரூ. 300. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு அடுத்தது 24,200க்கு நான் போறேன். 24,200 போயிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் புட் மைனஸ் கால். அப்போ 174 மைனஸ் 33. அப்போ ரூ. 30 மைனஸ் பண்ணா 144 வரும். அப்போ 33 ரூபானா ரூ. 141 வரும். இன்னைக்கு அவங்க லோ ரூ. 125. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு 23,900. ஸோ அதுக்கு என்ன பண்றோம், கால் மைனஸ் லோ. அப்போ இங்க 184 மைனஸ் 30. அப்போ என்ன வரும், 154 அப்படிங்கிறது வரும். அப்போ இவங்க 154க்கு கீழே இருந்தாலே நம்ம மார்க்கெட் பிளஸ்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப இவங்க 141 ரூபாய்க்கு கீழே இருந்தாலே மார்க்கெட் வந்துட்டு மைனஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த ரெண்டு டேட்டா தான் நம்ம வச்சிருக்கிறோம். இது அப்படியே கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம், மென்ஷன் பண்ணலாம் நம்ம. அப்போ 24,200 புட் எடுத்துக்கலாம். நான் இது எதுவுமே டெலீட் பண்ணல, எழுதுனதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கே பாருங்க 24,200 புட். நம்ம என்னன்னா 141 ரூபாய் தூக்கி போடணும். இங்கே 141 ரூபாய் தூக்கி போடலாம். 141. அடுத்தது 300. போட்டாச்சா? இப்போ இந்த எழுதுனதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா இந்த இந்த 141 இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க 141க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் என்ன ஆகும், 24,050க்கு மேலேயே இருக்கிற வாய்ப்பு. ஏன்னா இவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ அவங்க தான் ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்திருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கணும். அடுத்தது 23,900 கால். என்ன டேட்டா எடுத்திருந்தோம், 184 30 154. அடுத்தது 300. பாருங்க இவங்க 154க்கு மேல இருக்கிற வர மட்டும்தான் மார்க்கெட் பிளஸ்லயே இருக்கிறதுக்கு முடியும். அப்போ இவங்க 154க்கு மேல இல்லாத பட்சத்துல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு. ஸோ இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதே சமயம் உங்களுக்கு 154 போட்டுட்டு அந்த 141 இவங்களுக்கும் போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எல்லாமே பக்கம் பக்கமா தான் இருக்கும். 141. ஸோ இந்த ரெண்டு டேட்டா கீழே இருந்தாலே அவங்களுக்கு வீக்கா. ஸோ இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு எளிதாக மார்க்கெட் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரி இதை நீங்க அனலைஸ் பண்ணணும். இதற்குண்டான லெவல்ஸை நம்ம வந்துட்டு ஜூன் 2. இப்போ நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் பார்த்தா நமக்கு 950 இருக்கு. 23,950. இதோட டேட்டாஸை நீங்க எழுதி அனுப்புங்க. இந்த 182 184 இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணி லெவல்ஸை இன்னைக்கு ஹை அண்ட் லோ ஸ்ட்ரைக்கை நீங்க உங்களுக்கு ஒர்க் அவுட்டாக கொடுக்குறோம். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இது ஃபுல்லாக மேக்ஸ் தான், இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு ஐடியாஸ் வரும். நன்றி, வணக்கம்.